அதாவது என் கார்டனில் ஒரு அதிசயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதெல்லாம் நான் வந்து கீரை விதை போட்டிருக்கேன். அதை நான் பார்த்துருப்பேன், அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஆனால் ஒழுங்காக வளராது. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கொக்கோ பீட்டை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணி ஊற்றுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வச்சுருப்பேன். வெறும் கொக்கோ பீட்டு மட்டும்தான். ஆனால் இங்கே வந்து 2 செடி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன விதை அப்படின்னு எனக்கே தெரியல, எப்படி என்ன முளைச்சிருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் கூகுள் லென்ஸில் பார்க்கும்போது என்ன சொல்லுது, வெள்ளரிக்காய் அப்படிங்கிற மாதிரி, வெள்ளரிக்காய் செடி அப்படிங்கிற மாதிரி. அது எங்கே விழுந்துச்சு, என்ன விதை அப்படின்னு ஒன்றுமே தெரியல. பட் இருந்தாலும் அது வந்து வளருது. ஒரு நல்ல விதை வந்து எந்த இடத்துலையும் நல்லா வளரும். அது வந்து கலவை கலந்து, அதாவது மண் கலவை சரியாக இருக்கிற மண்ணா இல்லை நிறையா உரம் கொடுக்குறோமா, அதெல்லாம் முக்கியம் இல்லை, விதை தான் இங்கே முக்கியம். ஸோ அந்த விதை நல்லா இருக்கிறதுனால தான் ஒரு வெறும் கொக்கோ பீட்டில் மட்டும் இது வளருதுங்க. பாருங்கள், தண்ணி கூட ஒழுங்காக இல்லை. இதான் அடியில் வந்து அப்பப்போ வந்து அந்த தண்ணி, இந்த டேப்பில் வந்து தண்ணி போகும், அதை நான் சும்மா ஊற்றி வைப்பேன். ஒன்றுமே இல்லை இதில், வெறும் இது மட்டும். ஆனால் இங்கே வந்து ஒரு 2 செடி வந்து அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இங்கே நம்ம எவ்வளோ தான் கொடுத்து என்ன தான் நம்ம பண்ணி குட்டிக்காரன் அடித்தாலும் ஒரு சிலதெல்லாம் வளரவே மாட்டேங்குது. இதுதாங்க என்ன ஒரு இயற்கை அதிசயம் பார்த்தீங்களா. விதை நல்ல விதையாக இருந்தால் அது எங்கே வேணால் முளைக்கும். அதுக்கு வந்து பெருசாக எந்த இதுவும் தேவை கிடையாது. ஆனால் விதை வந்து பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன கொடுத்தாலும் அது வளரவே வளராது. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது தான் இந்த கார்டனில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இங்கே பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து ரொம்ப அவசரமாக பயங்கரமாக வளர்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லி அதை அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் ரோஸ்மேரி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தண்ணி ஊற்றாமல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஜாஸ்தி தண்ணி ஊட்டால் இது வந்து போயிடும். அப்புறம் காயாகவே இருந்தால் இந்த தக்காளி வந்து இப்போ தாங்க பழமாயிருக்கு. நான் கூட நினச்சேன், ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகிட்டே வந்தது. சரி, ஓகே, இது கருகிடும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே பழமாயிருக்கு, நல்ல விஷயம். ஒரு 3 பூ வந்து காயாக ஆக போகுது. இங்கே பாருங்க, கொத்தமல்லி. ஏதோ என் குழந்தைகள் வந்து ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக காட்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.